ஆமென். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்திய குடியுரிமை பெற்று 75 ஆண்டுகள் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை விடுதலை பற்றி பேசுவது நம்முடைய வேதம். இன்னும் விடுதலை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஆண்டவருடைய படைப்பை பார்க்கிறப்போ ஒரு விடுதலை, இருள் எங்கே பார்த்தாலும் அந்தகாரம், அந்த இருட்டை மாற்றி ஒளியாக மாற்றி கொடுத்தது நம்முடைய தேவனுடைய ஆண்டவர். வெளிச்சம் உண்டாக்குறதுனால் இருட்டான வாழ்வு, அந்தகாரமான வாழ்வு ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்காது. அவன் வெளிச்சமான வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக இருட்டை கொடுத்தார். அதே மாதிரி எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று தம்மை பற்றி சொல்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவர் ஒளியை விரும்பும் ஆண்டவர், இருட்டை விரும்பும் ஆண்டவரில் மனிதன் நல்லா இருக்கணும், மனிதன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும், மனுஷன் எப்பவும் பிரைட்டு கலகலப்பாக இருக்கணும்னு விரும்புகிற ஆண்டவர். அதனால தான் படைக்கிறப்பவே காற்று, தண்ணி, நிலம் எல்லாம் சரியாக படைத்து மனிதனுக்கு ஏற்ற கனிதரும் செடிகளை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் மனிதனை உருவாக்கிறார். அவர் மனிதனை உருவாக்குறப்ப எல்லா நிலையிலும் ஒரு ஆசீர்வதிக்கிற நிலைமையில தான் உருவாக்குறார். ஆனால் நாம் தான் இருட்டை தேடி போய்கொண்டு இருக்கிறோம். நாம் தான் வாழ்க்கையில் நம்முடைய வசதியை தேடி இருளான வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். அதனால வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்ம எப்போவுமே உருவாக்கும் ஆண்டவர். அதுதான் அழகாக சொல்கிறார், பிரைஸ் டு த லார்ட், பிரைஸ் டு த லார்ட், கர்த்தரை நான் துதிப்பேன். அவருடைய வாழ்வு எனக்கு எப்போவுமே நன்மையாக இருக்குது. இந்த தாவீது ராஜா, நான் பிரைஸ் த லார்ட், கர்த்தரை துதிப்பேன், என் ஆத்மாவே கர்த்தரை துதி, பிரைஸ் த லார்ட் மை சவுல், என் கடவுளை துதி. அவர் எனக்கு எவ்வளவு சுகமான வாழ்வு, எனக்கு எவ்வளோ நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறார், எல்லா நிலையிலும் வசதியான வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த கடவுளை நாம் நம்பணும். ஏன்னா நான் உயிரோ, அடுத்த வருஷம் சொல்கிறாரு 146 செகண்டில் சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கும் மட்டும், while I live will I praise the Lord, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன். while I love will I praise the Lord, நான் உயிரோடு இருக்க மாட்டேன், என் கர்த்தரை தான் துதிப்பேன், மனுஷனை துதிக்க மாட்டேன். கர்த்தரை துதிப்பது நல்லது என்று அந்த தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு. அந்த 146:3 சொல்கிறார், மனுஷனை நம்பாதீங்க, மனுஷன் நம்ப வேண்டாம். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அது கரளையாய் போன செடி மனுஷனை நம்புவது. யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். நம்ம யாரை நம்ம நம்புகிறோம்? நம்ம ஆண்டவரை மட்டும் நம்ம நம்புகிறோமா? ஆண்டவரை மட்டும் நம்புகிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தி நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம எல்லா நிலையிலும் எப்பவுமே நம்ம கடவுளை மட்டும் நம்பணும். கடவுள் எப்படி நம்ம நம்பணும்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாண்டில் பிரதமராக இருந்தாங்க. அங்கே பிரதமராக இருக்கிறப்போ அவருடைய நாட்டில், தேசத்தில் ஒரு அமைதி இருந்துச்சு, தேசத்தில் ஒரு எழுப்புதல் இருந்தது. ஒரு ஜெப சிந்தை உள்ள ஒரு மனிதன், பிறரை நேசிக்கும் ஒரு மனிதன், மனித நேயம் படைத்த ஒரு மனிதன் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர்கிட்ட ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறார், உங்கள் தேசத்தில் ஒரு அமைதி இருக்குது, உங்களுக்கு விரோதமாக எதிரிகள் யாருமே இல்லை, நீங்கள் எந்த சண்டைக்கு உங்களோடு வந்தாலும் நீங்கள் சண்டையிடுறப்போ நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க, அதனால் உங்கள் தேசம் உலகத்தில் பெரிய தேசமாய் காணப்படுது இங்கிலாண்டு. அதுக்கு காரணம் என்ன? எல்லா நிகழ்வுகளும் நீங்கள் தான் வெற்றி பெறீங்க, அந்த விக்டரியான லைஃப் உங்களுக்கு மட்டும்தான் வருது. அதுக்கு காரணம் என்னென்னு வின்ஸ்டன் சர்ச்சில்கிட்ட கேட்டாராம் ஒரு பத்திரிகை நிருபர். வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு சிப்பாயை அழைத்தாராம். சிப்பாயை அழைத்து ஒரு கடலுக்குள்ளே நடந்து போச்சானாராம். அவங்க ஒரு பீச்சில் உட்காந்துருந்தாங்களாம். இந்த கடலுக்குள்ளே நடந்து போனாராம் சிப்பாயை அழைத்து. சிப்பாய் மறுமொழி சொல்லுதியா, அந்த கடலுக்குள்ளே அப்படியே நடந்து போனானா. முதல்ல கணுக்கால் அளவு தண்ணீர், அப்புறம் முழங்கால் அளவு தண்ணீர், இன்னும் நடந்து போக போக இடுப்பளவு தண்ணீர், இன்னும் நடந்து போக போக மார்பளவு தண்ணீர், அதுக்கப்புறம் கழுத்தளவு தண்ணீர், அதுக்கப்புறம் நடக்க முடியாதுன்னா அந்த தண்ணியோட அந்த
அந்த அழுத்த தன்மை மனிதனை நடக்க விடாது, மிதக்க வைக்கும். கழுத்தளவு தண்ணீர் அவன் மூழ்கக்கூடிய நிலைமை. ஆனாலும் தலைவர் அவங்க ராஜாவுடைய வார்த்தை கேட்டு போய்கிட்டே இருந்தாராம். கழுத்தளவு தண்ணீர் போகிற வரையும் அவர் பொறுமையாக இருந்தாராம். ஏன்னா துணிந்தவனுக்கும் தூக்குமாடி பஞ்சு மெத்தங்கிற மாதிரி துணிந்தவனுக்கு கடல் எப்போவுமே முட்டளவு தான். நீங்கள் கடலில் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனாலும் முட்டளவு தான் தண்ணி இருக்கும். அதே மாதிரி போய்கிட்டே இருக்கிறான். 2 கிலோமீட்டர் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் கழுத்தளவு 2 கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளே நடப்பதற்கு ஒரு 30 நிமிஷம் ஆகிருக்கும். எவ்வளோ பயமாக இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அந்த கழுத்தளவு தண்ணீர் வரப்போ அவனுடைய பெயரை சொல்லி வேண்டாம் திரும்பி வந்துருந்தாராம். அவன் திரும்பி வந்தானா. அப்போ அந்த பத்திரிகை நிபுணர் இதில் என்ன இருக்குன்னு கேட்டாராம். அப்போ சொன்னாராம், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து போய்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் போய்கிட்டே இருக்கிறான், தன் உயிரை பயன்படுத்தலை. அவன் தண்ணிக்குள்ளே போய்கிட்டே இருந்தான். போய்கிட்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை என் எஜமான் என்னை காப்பாற்றவருங்கிற நம்பிக்கை தனக்குள்ளே இருந்துச்சு. அந்த நம்பிக்கையின்படி அவன் நிச்சயமாக என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உபயோக பண்ணா போய்கிட்டே இருக்கிறான் பாருங்கன்னாராம். ஒருவேளை நாமும் ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறப்போ ஆண்டு நம்மை உயர்த்தும் ஆண்டவர். யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தது பாருங்கள். அவருடைய சிரட்டை எடுத்துக்கொண்டு கடைசியாக தன் தோலில் அரிப்பு அதை சொரிகிறாரு. ரத்தம் வடியுது, தண்ணீர் வடியுது, அசிங்கமாக இருக்குது. மனைவி சொல்கிறா, ஏன் இருக்கிற, உன்னை உருவாக்கின தகப்பனை ஆண்டவரை நின்றுச்சு செத்து போங்கிறா. அவர் சொல்கிறா, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. போராட்டம் போராட்டம் போராட்டம், அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் கடைசி வரை ஆண்டவருக்காக காத்திருக்கிறப்போ யோபு 42:1 நீ சர்வவருடைய தேவனுடைய ஆண்டவரை நோக்கி சொல்லிட்டு தன் சகோதரருக்காக ஜெபிக்கிறார், நண்பர்களுக்காக ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 2 திரையான ஆசீர்வாதம் வருது, டபுள் பிளெஸிங். எவ்வளோ நாள் காத்திருந்தார் பாருங்க யோபு. தாவீது பாருங்க, தாவீது வாழ்க்கையில் ஜெயிச்சது ஒரு ராஜ தந்திரம் இல்லை, ஆண்டவருக்காக. அவர் சொல்றாரு, சங்கீதம் 78:70 சொல்றார், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவங்களை எடுத்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அழைத்து வரார்னு தன் தகப்பனையே நம்பி இருக்கிறார். கடைசிவரை உம்மாலி ஒரு சேனைக்குள் பாய்வன்னு ஆண்டவரே தனக்கு முன்னால் வைத்திருக்கிறார். தானியேல் தன்னுடைய உண்மையின்படி முன்னேறல, ஆண்டவருக்காக கடைசி வரை அந்த நெருப்பில் போடுறப்போ சரி, இல்லை சிங்கங்களின் கெபியில் போடுறப்போ சரி, அவர் எதுக்குமே பயப்படலை. கடவுளுடைய சன்னிதானத்தில் காத்திருந்தார். யோசேப்பை பார்க்கிறப்போ யோசேப்பு தன்னுடைய உண்மை நிமித்தம் தன்னுடைய நிமிச்சிக்கப்படல, ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக தனக்கு ஒரு வாழ்வு தருவார் என்று அநேக நாள் காத்திருந்தார். ஒருவேளை இந்த நாளில் கூட அந்த நம்முடைய பவுலடிகளை பார்க்கிறப்ப அவருடைய பிரயாணத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளோ கப்பற் சேதம். ஐயா 41 குறை 39 முறை சாட்டைனால் அடின்னு சொல்லப்படுது. 3 முறை கப்பற் சேதம், 2 முறை மரண பள்ளத்தாக்கு, சிறை வாசகம். ஆனால் எதுக்குமே பயப்படலை, ஆண்டவருக்காக காத்திருந்தார், கடைசரி ஓடிக்கொண்டிருந்தார். ஒருவேளை அந்த கடைசரி ஓட்டந்தாங்க நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து தகப்ப நம்மை உயர்த்துவாங்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இந்திய தேசம் 75 ஆண்டுகளாயிடுச்சு. குடியுரிமை பெற்று மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் நாம் இருக்கிறோமா? இல்லைங்க. முழுமையான ஒரு விடுதலை இந்திய தேசத்தில் இல்லைங்க. காந்தியடிகள் சொன்னாங்க, இப்போ இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வேண்டாம், இந்த தேசத்துக்கு இப்போ சுதந்திரம் வேண்டாம். இன்னும் நான் ஒரு முறை மக்களையெல்லாம் சந்திக்கிறேன், இந்த மக்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லைன்னா. அவர் மக்களை சந்திப்பதற்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு மனிதன் அழுகிறான், குற்ற உணர்வுங்கிறான். என்னன்னு கேட்குறேன். மதத்தின் நிமித்தம், மதத்தின் மேல பற்றுதல் நிமித்தம் நான் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டேன். அவனுடைய துடிப்பு என் கண் முன்னால் இருக்கு. அந்த மனிதனை கொலை செய்தால் அந்த குடும்பங்கள் இன்னைக்கு உணவு இல்லாமல் இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் எனக்கு அமைதி இல்லை சொன்னார். அந்த மனிதன் காந்தியடிகள்கிட்ட சொன்னானா,
காந்தியடிகள்கிட்ட சொல்லிட்டு, நான் என் மனதில் அமைதி இல்லை, என்னுடைய மதத்தின் தீவிரவாதத்தை நிமித்தம் ஒரு மனுஷனை நான் கொன்னுட்டேன், நான் கொன்னதால் என் மன அமைதி இல்லை, அவன் இறந்ததால் அந்த குடும்பத்தில் அமைதி இல்லை, உணவு இல்லை, நான் என்ன செய்வது, நான் என்னுடைய ஆத்ம சாந்தி அடைவதற்கு நான் என்ன செய்வது என்று சொன்னாராம். காந்தியடிகள் சற்று நேரம் நிதானித்துட்டு மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கத்தை படிச்சுட்டு அவனுக்கு ஒரு பதில் சொன்னாராம். நீ எந்த குடும்பத்தின் நபரை கொன்றாயோ அந்த குடும்பத்தினுடைய சொந்த குடும்பமாக ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்திற்கு நீ உதவி செய்யினாரா. இதுதான் மன்னிக்கும் தன்மை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மன்னித்தார். மன்னித்ததால் பெரிய வாழ்வு கிடைச்சது. நீங்கள் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கிறோம்? அந்த உலக பிரகாரமாக மனுஷனை நம்புகிறோமா? சொல்றார், என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரே, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை தோத்திரே, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை தொழுது கொள்வேன். அவரை நம்ம மன்னித்து மன்னித்து தினமும் நம்மை மன்னிக்கும் ஆண்டவர். அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில், பரம பிதாவே, உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் நாங்கள் தீமையை விட்டு விலகுவில்லை என்று நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய மகா மன்னிப்பை சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? தினமும் நம்முடைய ஜெபத்தில், பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக, அந்தந்த அப்பங்களை எங்களுக்கு தாரம், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று நாம் கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? எங்களுக்கு விரோதமாய் நாம் குற்றம் செய்கிற மக்களை நாம் மன்னிக்கிறோம். எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற மக்களை நாம் மன்னிக்கிறோமா? இல்லை நம்ம மன்னிக்காம கடவுள்கிட்ட போய் பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு நிற்கிறோமா? ஒருவேளை இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் நம்ம அப்படி இரக்கத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிற அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லி தம் ஆண்டவரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறப்போ, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். என்ன ஆண்டோடைய அடுத்த சட்டமே 146:7 நீதி செய்யும் ஆண்டவர், பசையாய் இருக்கிறவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, குருடர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் ஏசாயா 61 சொல்றப்போ, ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு. காந்தியடிகள் அந்த மனிதன் சொன்னார், அந்த குடும்பத்தில் போய் நீ உதவி செய்யினாரா? இயேசுவும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இந்த தேசம், இந்திய தேசம் ஒரு பெருமை மிகுந்த தேசம். இந்திய தேசம் வந்தாரை வாழ வைக்கும் ஒரு தேசம். இந்திய தேசம் உலகிலே அநேக மொழிகள் நிறைந்த தேசம், அநேக மதங்கள் நிறைந்த தேசம், அநேக ஜாதிகள் நிறைந்த தேசம். நாம் இருக்கிற சமூகத்தில் நம்ம ஆண்டவரை மட்டும் துதிக்கிறோமா? யாக்கோபின் தேவனை நாம் துணையாய் கொண்டிருக்கிறோமா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த காந்தியடிகள் ஐஎம்எஸ்டைய பிரசிடென்ட், ஃபவுண்டர் விஎஸ் அசரியாட்ட சொல்கிறப்போ சொன்னாராம், உங்கள் மதம் நல்ல மதம், அநேகருக்கு வாழ்வு கொடுத்தது, உடை கொடுக்கு, உணவு கொடுக்கு, நல்ல கொள்கைகளை சொல்லுது, நல்ல மதம்னு சொன்னாராம். ஆனால் ஒரே ஒரு டிராபேக்கு, உங்கள் மதத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் வாங்குங்க, எங்கள் மதத்தோடு இணைந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறீங்க, அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கலன்னு காந்தியடிகள் சொன்னாங்க. அப்போ வேதநாயகம் மஸ்ரையா அவர்கள், அவர் 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷனில் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ரயில்வே ஸ்டேஷனில் பேசிக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு கூட்ஸ் ட்ரெயின் போச்சான். அந்த கூட்ஸ் ட்ரெயின் போகிறப்போ வேதநாயகம் மஸ்ரையா அவர்கள் சொன்னாங்களாம், அந்த ட்ரெயினை பார்த்து பாருங்கள், இந்த ட்ரெயினில் ஒன்றில் கோதுமை போகுது, ஒன்றில் சுகர் போகுது, ஒன்றில் மைதா போகுது, ஒன்றில் இரும்பு போகுது, ஒன்றில் நிலக்கரி போகுது, இன்னொரு பெட்டியில் மண் போகுது. இப்படி நிறைய பொருள் வெரைட்டி அந்த ட்ரெயின் இழுத்துட்டு போகுது. ஆனால் எல்லாத்தையும் இழுத்துட்டு போக அந்த இன்ஜின் தேவைன்னார்.
அந்த இன்ஜின் இல்லைன்னா எல்லா பெட்டியும் போகாதுன்னு சொன்னாராம். அதே மாதிரி இயேசுங்கிற ஒரு நபர் நம்ம கூட இருக்கிறப்போ நம்மகிட்ட இருக்க எல்லா குவாலிட்டியும் ஒன்றா சேர்த்து அநேகருக்கு உதவி செய்யும் ஒரு மக்களை, அநேகரை ஏற்றுக்கொள்ள ஒரு மக்களை ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். நாம் அப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? நாம் கடவுளை எப்பவுமே துதிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? கடவுளை துதிக்கிறது மட்டும் இல்லை, யாக்கோவின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நான் உயிரோடு இருக்க மட்டும் ஆண்டவரை உயிரோடு இருக்க மட்டும் நம்ம துதிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? யாக்கோவின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அவரை நம்புகிறவன் வாக்குவான்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்யணும். நாம் ஒடுக்கப்பட்ட மக்களை நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் குடிங்கிற ஒரு பழக்கத்தில் அதில் இருக்க வாட்ஸ்அப் செய்தி, ஃபேஸ்புக் மூலம் தன்னுடைய புத்தி மயக்கத்தினால் விழுந்து போயிருக்காங்க. இன்னொரு கூட்ட மக்கள் ரம்மி, அதாவது ஆன்லைன் ரம்மிங்கிற சீட்டு விளையாட்டில் தங்களை அர்ப்பணித்து தங்கள் குடும்பங்களையெல்லாம் விட்டு மறித்து போய் கொண்டிருக்காங்க. இந்த மக்கள் இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. ஒருவேளை இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? தேசத்துடைய பெரிய வருமானம் ஒயின் ஷாப்லங்கிறாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் சொல்கிறாங்க, தேசத்துக்கு பெரிய கெட்ட பேர், மக்கள்லாம் திருந்தலை, மக்கள்கிட்ட அமைதி இல்லை. காரணம் அந்த ஒயின் ஷாப்னால் ஒரு அமைதி குறைவு, எங்கே என்ன நடக்குன்னே தெரில. அந்த ஒயின் ஷாப்னால் ஜாதிய பிரிவினை, மத பிரிவினை, போதைங்கிற ஒரு அந்தஸ்து மனுஷனை கெடுத்து கொண்டிருக்கு. அப்படி கெடுத்து கொண்டிருக்க அந்த போதையிலேருந்து நாம் விடுதலை பெறுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? கடந்த நாளில் ஒரு பெரிய பண்டிகை ஆராதனையில் பேசினேன். ஒரு 4000 பேர் இருந்தாங்க. குடும்பம் ஆராதனை முடிஞ்ச உடனே 6 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு போட்டாங்க. 6 லட்சத்துக்கு, 1000 2000 இல்லை, 6 லட்சத்துக்கு பட்டாசு போட்டாங்க. ஆன வேடிக்கை. அது முடிகிறப்போ வேடிக்கை போட போட அந்த குருவானுடைய 2 பிள்ளைகள் வாலிப தம்பிமார் சொல்கிறாங்க, வெளியவே போல. ஏன்டா நீங்கள் வெளியே போகலன்னு கேட்டேன். இல்லை அங்கிள், எல்லா வாலிப பிள்ளைகளும் போதையினால் அடிமைப்பட்டிருக்காங்க. குடிச்சிட்டு என்ன செய்கிறனே அவனுக்கு தெரியல. பட்டாசு எடுத்து ஒருத்தர் மூஞ்சில் ஒருத்தர் தேய்க்கிறான் கம்பியை வச்சு, அந்த சூடு கம்பியை வச்சுப்பா. அவங்க ஒரு நல்லா இல்லை, அந்த வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா இல்லைங்கிறாங்க. இன்றைக்கி எந்த திருவிழா, எல்லா பண்டிகையிலும் குடிங்கிற ஒரு மயக்கம், அந்த போதைங்கிற ஒரு மயக்கத்தில் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு போயிருக்காங்க. இந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை 75 ஆண்டுகள் இந்திய குடியரசு பெற்றிருக்கு, ஆனால் போதைங்கிற ஒரு மயக்கத்தில் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. கொரோனாங்கிற ஒரு காலத்தில் கொஞ்ச நாட்கள் ஒயின் ஷாப் மூடப்பட்டது. மக்கள் எல்லாம் குடிப்பழக்கத்தை விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பெண்கள் சொன்னாங்க, என்னுடைய கணவர் குடியை விட்டுட்டாரு, நல்லவராக மாறிட்டாரு, குடிக்கவே இல்லை மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் ஒயின் ஷாப்பு திறந்த உடனே முதல்ல அவங்க அங்கே தான் இருந்தாங்க. அந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்க நம்ம என்னங்க செய்து கொண்டிருக்கோம்? அந்த மக்களுடைய விடுதலைக்காக நம்ம எப்படி போராடி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கிறப்போ என்னை இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நோக்கமே இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக வந்தார். நாமும் எப்படி நம்முடைய ஜெபம் இருக்கு, அந்த மக்களுடைய ஜெபத்துக்காக, அந்த மக்களுடைய விடுதலை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கிட்டத்தட்ட 20 years பிலோ 20 வயதுக்குள்ள வாலிப பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க குடியினால. அப்படிப்பட்ட குடியினால் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு, போதையினால் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு அந்த மக்களுடைய செயல்பாடு நல்ல. அந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏசாயா 61 அதைத்தான் சொல்றார். ஏசாயா 42 அதைத்தான் சொல்றார். நாம் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது இந்த கால வேளையில? தகப்பனே, என் தேசத்தில் குடிப்பழக்கத்தினர் மக்கள் விடுதலை பெறணும்பா. அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு வேணும் தகப்பனே. ஒரு விஷயம் கூட நல்ல வாழ்வை கொடுங்கன்னு அவரை நோக்கி நாம் பார்த்தோமா? உண்மையாகவே இந்த தேசம் இனிப்பு பெற்ற தேசமாய் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பிள்ளைகள் போதையினால் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அந்த மக்களுடைய விடுதலைக்காக நாம் ஜெபிக்கிற மக்களை காணப்படுகிறோமா? ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா?
அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்